ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் கியூப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஆர்கேமி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆர்கேமினா ஒரு ஆர்கேமி டூகேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆர்கேமி டூகேனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு பறவைக்கு மூக்கு பெருசாக இருக்கும்ல, அந்த பறவை தான் ஆர்கேமியில் பார்க்க போகிறோம். அது பேர் டூகேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல்னு கொடுத்துருங்க. அப்படியே இந்த சேனலோட மற்ற வீடியோஸும் போய் மறக்காமல் பாருங்கள். நிறைய ஆர்கேமி வீடியோஸ் போட்டிருக்கேன். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன் எல்லோ கலரில். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச சைஸில் எடுத்துக்கோங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி 2 சைடும் க்ராஸாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து இந்த சென்ட்ரல் லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்து இந்த லைனில் வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி செஞ்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து இப்படி பாதி எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இது எல்லாத்தையும் அன்ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைன் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லைன் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக எங்கிட்ட ஒரு லைன் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி இப்படி நார்மலாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமும் இந்த சைடு அதே மாதிரி வச்சு நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு லைன் இருந்திருக்கும்ல, இந்த லைனில் இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரையும் வச்சு ஒரு லைனில் வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் ஏற்கனவே இருக்கும், அந்த லைனில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேப்பரை வந்து இந்த சைடு இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த பேப்பரை வந்து இப்படி வச்சு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி
இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பக்கமும் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரில் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் வச்சு இப்படி ஒரு ஃபோல்டும், நெக்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோல்டும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோல்டு. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லைனில் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பேப்பர் இருக்குல்ல, இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃபோல்டரில் இதை இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் இந்த 2 பேப்பரை எடுத்து இப்படி நார்மலாக அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இங்கே இந்த பேப்பர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த 2 லைனுமே ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு இப்படி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பேப்பரும் தான் இந்த ஆர்கேமியோட காலாக வரப்போகுது. ஆர்கேமி டூக்கனோட காலாக. நெக்ஸ்ட்டு இதோட ஃபேஸை பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கலாம், இந்த பாயிண்ட் வந்து இந்த கீழே இருக்க பாயிண்ட் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதை பிடிச்சிக்கோங்க. இந்த இதை பிடிச்சி அப்படியே இந்த லைன்லேயே இப்படி வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு லைன் க்ரியேட் பண்ணல, அந்த லைன் வந்து இதுக்கு இப்படி க்ராஸாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக வராமல் இப்படி பாதியே இங்கே வரையும் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த வந்து இப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம உள்ளே வச்சு ஒரு ஃபோல்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு திரும்ப அதை வந்து இப்படி உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் 2 பக்கமும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம்
இதோட காலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் லெக்ஸை. இந்த கால் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃபோல்டை வந்து இப்படி முன்னாடி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதவேவும் இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனோட இதோட சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி. எப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா ஈக்குவலாக வந்து வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. இதோட கால் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஃபோல்டோட இப்படி செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை அப்படியே முன்னாடி இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி இந்த மாதிரி அதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டா இதோட கால் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்து வந்து இதோட மூக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதோட பீக் இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இது ஸ்ட்ரைட்டாக இருக்க பீக்கை லைட்டாக கர்வ் பண்ணணும். இந்த 3 இடத்துல கர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ், நெக்ஸ்ட்டு ஒரு சென்டரில் ஒரு கர்வு, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட டிப்பில் இந்த மாதிரி. அடுத்து வந்து இதோட விங்ஸ், இதோட ரெக்கையை பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான். லைட்டாக இந்த மாதிரி இந்த பாயிண்டில் இருந்தால் இப்படி இருந்தால் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் இப்படி வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டு இதோட மேலே இங்கே இருக்கலாம் எக்ஸ்ட்ராவாக, அதை வந்து இப்படி லைட்டாக அப்படி உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதோட டெய்லும் அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாலே அவ்வளோதான். அதோட டெய்லும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மொத்த ஆர்கேமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட பீக், அதோட மூக்கு, அதோட ரெக்கை, அதோட டெய்ல், அதோட கால் எல்லாமே தெரியும். அவ்வளோதான். நம்ம அந்த டூகேனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி நிற்க வச்சிடலாம். இந்த ஆர்கேமி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஆர்கேமி தான், ரொம்ப ஈஸியான ஆர்கேமி தான். டக்குனே செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் கொடுத்துருங்க.
அப்படியே இந்த சேனலோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.